ஆம், இந்த கேள்வி, அதாவது ஜேசு யார் அல்லது கிறிஸ்து யார் அப்படின்ற கேள்வி வந்து அஹ், முதல் நூற்றாண்டுல இருந்தே வந்த ஒரு கேள்வி ஒன்றுதான். அதாவது நீங்க அப்போஸ்தலர் பணியை வாசிச்சீங்கன்னு சொன்னா, அல்லது பேதுருவின் முதலாவது உரை, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே இருந்த ஒரு, எல்லாருமே நினைச்சாங்க வந்து இவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதர், நாசரேத்துல இருந்து வந்த ஒரு சாதாரண மனிதர், ஒரு ரெவல்யூஷனரியா இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க கண்டுகொள்றாங்க வந்து இது கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லி. அது வேற, கடவுளின் மகன் என்று சொல்லி கண்டிருந்தா வெளியே வந்து தலைமை குருக்களோ யாருமே வந்து அவரை கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசுவை கொண்ட பிறகு அந்த அந்த விவரிப்புல நாங்க பார்க்கிறோம். அஹ், இயற்கையின் இயற்கையின் மாற்றங்கள், சிலுவையில் அவர் அரைஞ்ச, அவர் சாகிற தருணத்தில் நடக்கிற எல்லா மாற்றங்கள், இதெல்லாம் பார்த்த உடனே அதுல நிறைய பேருக்கு புரிய தொடங்குது வந்து இது வேற சாதாரண ஒரு மனிதர் இல்லை, இது கடவுளுடைய மகன், இது ஒரு வேற ஒருவர் அப்படின்னு சொல்லி. கடவுளுடைய மகன் என்ற ரியலைசேஷன் பிறகு பிறகுதான் வருது. எல்லாருமே சீடர்களோ தூய ஆவியானவர் வந்த பிறகுதான் அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே புரிய தொடங்குது வந்து எல்லா விஷயங்களுமே வந்து. தூய ஆவியானவருடைய வருகை இல்லை என்று சொன்னா பல விஷயங்கள் எங்களுக்கு என்ன தெளிவில்லாம தான் இருக்கு, இப்பயும் தெளிவில்லாம தான் இருக்கு. ஆனா ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தூய ஆவியானவர் வந்தது. சோ இப்ப இந்த ஜேசு உயிர்த்தெழவில்லை அப்படி என்று சொன்னா, ஜேசு யார் அப்படின்னு கேட்டா, வரலாற்றுல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல மனிதர், ஒரு சரியான முறையில வாழ்ந்து அநியாயமா கொல்லப்பட்ட ஒரு மனிதர் அப்படி என்ற இதுல நிறைய பேர் ஹிஸ்டரியில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவரோட ஒரு 10ஓட 11ஆவதா இயேசுநாதருடைய வாழ்க்கை அப்படியே இருந்திருக்கும். மார்ட்டின் லூத்தர் கிங் இருக்கிறாரு, நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, இப்படியான வரிசையில ஜேசுன்ற பேரும் வந்திருக்கு. ஆனா அவர் ஜேசு ஒரு ஒரு மனிதன் மட்டும் இல்லை, கடவுளுடைய மகன், இரண்டாவது ஆளான திருத்துவத்தின் இரண்டாவது ஆள் என்ற அந்த ரியாலிட்டி தான் வந்து முக்கியமானது. அப்ப இந்த கேள்வி வந்து ஜேசு யார் என்ற கேள்விதான் ஒரு ஃபண்டமெண்டலான கேள்வி. எங்களோட தியாலஜிக்கே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி என்றதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். அது இந்த நோட்ஸை நான் அப்படியே உங்களுக்கு தருவேன். அப்ப நீங்க இதுல பார்த்துக்கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்றது. அப்ப அவர் யார், அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அல்லது அவர் கடவுளா, அவருடைய பொசிஷன் என்ன, அவர் எப்படி மனிதரானார், ஏன் மனிதர் ஆகணும், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஜேசுவை பற்றி இருந்தது. ஜேசு இயல் கிறிஸ்து இயலுக்கு இடையில சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜேசுவை நாங்க மனுஷனா பார்த்து ஜேசு என்ற பெயர்ல இருந்து பார்க்கிறதுக்கு, கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய மெஸ்ஸியா என்ற வார்த்தை இந்த கிரேக்க எழுத்துதான் கிறிஸ்து. கிறிஸ்து இயல் என்றதுக்கு இடையில சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. அதை நாங்க முன்னுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். அது இப்ப நிறைய டைம் இல்லை, ஒரு செமஸ்டர் ஃபுல்லா பாக்குறதுக்கான டைம் இல்லை. அப்படியே நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில இதுகளுக்கு நான் பார்த்தோம்டா, இப்ப தொடக்கத்துல இருந்தே, அதாவது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலம், அந்த காலத்துல இந்த பிரச்சனைகள் வர தொடங்கிட்டு வருது. யாரு கிறிஸ்து, இவரை பற்றி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீடர்கள் பவுல், பேதுரு, வேற வேற நாடுகள், கிரேக்க உலகத்துக்குள்ள, கிரேக்க ரோமன் உலகத்துக்குள்ள அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், மத்திய தரையை விட்டு ஐரோப்பாவை நோக்கி போற அந்த 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 ஜேர்னி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து திருச்சபையினுடைய வளர்ச்சி போகுது வந்து அந்த தொடக்க காலத்துல. அப்படி போற நேரத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிலோசபி நாங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஏதேன்ஸ் அல்லது கொரிந்து, இந்த மாதிரியான உலகம் ஃபுல்லா அந்த இடங்கள்ல ஏற்கனவே அவங்க நினைச்சாங்க அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, அரிஸ்டோட்டல், சோக்ரட்டிஸ், அதுக்கு பிறகு முதலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த இவங்க எல்லாருமே வந்து எல்லா கேள்விக்கும் அவங்களுக்கு பதில் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் இருக்கு, அதுக்கான பதிலை கண்டுகொள்ற முறை அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப பவுல், பேதுரு, இந்த மாதிரி சீடர்கள், குறிப்பா பவுல் கிரேக்க உலகத்துல போயிட்டு அவர் இயேசுவை அறிவிக்கும் போது, நற்செய்தியை அறிவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு புதுமை, ஒரு 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 வேடிக்கையா தான் இருந்துச்சு வந்து இந்த கதை வந்து. அதாவது இப்படி நசரேத்துல இருந்து வந்த ஒரு ஒரு மனிதர், அவர் சாதாரண மனிதன்டா நாங்கெல்லாம் நினைச்சோம், ஆனா அது கடவுளுடைய மகன். அப்ப அவங்க எல்லாம் ஒரு சும்மா ஒரு 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 கேலியாத்தான் அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆராய்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதேன்ஸ்ல, ஏதேன்ஸ்ன்றதுதான் வந்து கிரேக்க நாகரிகத்தினுடைய முக்கியமான இடம், கேபிட்டல்.
அப்படின்னு சொன்னா அறிவினுடைய முக்கியமான இடம் ஏதேன்ஸ். அந்த இடத்துல பவுலால பெரிய அளவுல விசுவாசத்தை பரப்ப முடியல. அதுல ஒரு ஒரு அப்போஸ்தலர் பணியில அவர் அதுல போராடுத்தார். ஆனா அவர் பிறகு கொரிந்துல தான் கூட போய் அவருடைய பணி இருக்கு. என்னன்னு சொன்னா கிரேக்க அந்த ஏதென்ஸ்ல விசுவாசம்ன்றது இல்லை. என்னன்னு சொன்னா அவங்களோட கப்பெல்லாம் நிறைஞ்சே இருந்தது. அவங்க எல்லாமே இன்டெலெக்சுவலாவே பார்த்தாங்க. தங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க இதுக்கு மேல விசுவாசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. நற்செய்தியை ஏற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அற்புதங்கள் நடக்கும். கிறிஸ்தவம் அங்க தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப ஏதேன்ஸை பொறுத்த மட்டும் நீங்க புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் பணியை வாசிச்சு பார்க்கும்போது, அல்லது போனா கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், இந்த மாதிரி புதிய ஏற்பாடு நீங்க பவுலுடைய கடிதங்களை பார்க்கும்போது ஒன்று தெளிவு வரும். பவுலே சொல்லுவாரு, ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு அவரால நற்செய்தி அறிவிக்க முடியல. அல்லது நற்செய்தி அறிவிக்க வரும்போது அவர் அவர் ஒரு பதட்டத்தோட தான் வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இங்க இந்த செயல்படுவாரான்னு சொல்லி விசுவாசம் இல்லாட்டி ஆண்டவர் செயல்பட மாட்டார். அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க கேலி செய்வாங்க, சில நேரத்துல கல்லால் எறிவாங்க. இப்படியான நிறைய இது இருந்துச்சு. அதாவது இப்பயும் இருக்கு. நீங்க அமெரிக்கால ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள்ல அந்த வட்டத்துக்குள்ள நின்று நீங்க யாருக்கும் எதை பற்றியும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப அந்த சர்க்கிள்லாம் ரெண்டு சில நேரத்துல கண்ட்ரவர்ஷியலான கதைகள் கூட அதுல கதைப்பாங்க. இப்ப முஸ்லீமை பற்றி, இஸ்லாமை பற்றி எல்லாம் அதுக்குள்ள நீங்க கதைக்கலாம். அந்த சர்க்கிளுக்கு வெளியில கதைச்சிங்கன்னு சொன்னா அவங்கள கோட்ஸு கூட்டிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி சர்க்கிளுக்கு போயிட்டு அந்த காலத்துல ஒரு கல்ச்சர் அதாவது இன்டெலெக்சுவலா நீங்க உங்களோட கருத்துக்களை பேசுற இடங்கள். அப்ப அந்த சர்க்கிள்ல போய்தான் பவுல் முதல்ல போய் பேசுவார். பேசும்போது சொல்லுவாங்க, ஓகே நீங்க என்ன புது கதை சொல்ல போறீங்க என்னும்போது இவர் ஜேசுவை பற்றி அறிவிக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு புதுமையா தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினைச்சே பார்க்கல. சூப்பர் நேச்சுரல் லிவிங்ன்றது, ஜேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அற்புதங்கள் நடக்கிறது, தூய ஆவியானவர் வழங்கப்படுறது எல்லாமே விசுவாசம் இல்லை அப்படின்னும் போது நம்ப முடியாம இருந்துச்சு. ஆனா பவுல் என்ன என்ன செய்த அற்புதங்களும் அதான் எப்பயுமே நீங்க பார்ப்பீங்க. அப்போஸ்தலர் பணியில இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது ஆண்டவரும் கூட இருந்து அந்த நற்செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். எப்படி உறுதிப்படுத்தினார்? அற்புதங்கள் செஞ்சு. சோ பேசிக்கா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, யார் இந்த ஜேசு, யார் இந்த கிறிஸ்து என்ற கேள்வி அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்தே கேட்கப்பட்டு வந்த கேள்வி. அது குறிப்பா கல்வி உலகத்துக்குள்ள வரும்போது, அதனாலதான் பவுல் ஒரு ஒரு கல்வியாளர், லூக்கா நல்லா படிச்ச மனுஷர், இப்படியானவங்க விசுவாசத்தை கற்றுக் கொள்ளும் போது அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம் அதுக்கு பிறகு பிலோசபி தான் பேசிக்காவே போய் கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு பிலோசபி உலகத்தின வரலாற்றுல எல்லாத்துக்கும் பதில், அதாவது தன்னுடைய ஒரு மனுஷன் சுய சிந்தனையால இன்டலெக்சுவலா யோசிச்சு ரீசன் அவுட் பண்ணி ஆதாரங்களை வச்சு நிறுவலாம் அப்படி என்று இருந்த நிலைகள் எல்லாமே இந்த நற்செய்தி என்ற விஷயம், அதாவது இயேசுவை ஆண்டவரை நம்பி விசுவசிக்கும் போது மாற்றம் நடக்கும்போது அந்த வரலாறு அதெல்லாம் ரெண்டா பிரியுது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இன்டெலெக்சுவல் உலகத்துல வரலாற்று ரெண்டா பிரிக்கிறதுக்கான காரணமும் பேசிக்கா இதான். சோ ஓகே, இப்ப இந்த கேள்வி யாரு ஜேசு அப்படின்ற கேள்வி தொடக்கத்தில இருந்து வந்து கொண்டிருக்கும் போது பல பல என்ன சொல்ற தப்பறைகள் என்று சொல்லக்கூடிய ஹெரசீஸும் கருத்துக்களும் அந்த நேரத்துல வந்து கொண்டே இருந்தது. அப்ப இதுக்கான பதில்கள் எவ்வளவுதான் பதில்கள் அளிக்க முடிஞ்சாலும் ஒரு சில நேரங்கள் ஒரு சில தப்பறைகள் பாப்புலர் ஆச்சு. ஒரு சில பாப்புலரான தப்பறைகள் அல்லது பிழையான கொள்கைகள் ஹெரசிஸ் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ணினாங்க, இப்படி இப்படி இருக்கும் அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லி பல பல ரீசன்ஸ் எல்லாம் அப்படி வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வரும்போது திருச்சபை என்ன செஞ்சுன்னு சொன்னா, உலகளாவிய பொதுச்சங்கங்கள் என்று சொல்லி திருச்சபையினுடைய அதிகாரபூர்வ தொடக்க காலத்துல அந்த என்னோட சொல்லுவாங்க, இந்த மெஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச் அப்படின்வாங்க. அந்த பொது சங்கம் நடத்துறதுக்கு பாப்பரசர், ஆயர்கள் இவங்கெல்லாம் ஒன்றாக கூடி அவங்க அதுக்கான அத எல்லா பக்கத்திலையும் ஆராய்ஞ்சு படிச்சு செபிச்சு தூயாவியானவருடைய வழிகடத்துல பெற்று அதிகாரபூர்வமாக ஒரு சில தெளிவான விடைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தியல் வளர்ச்சியின் முக்கிய கட்டங்களை நாங்க பார்க்கும்போது இந்த மாதிரியாக நடந்திருக்கக்கூடிய முக்கியமான
என்ன சொல்றது, ஹெரசிஸ் என்ன, அதாவது தப்பறைகள் என்ன, அதற்கு எப்படிப்பட்ட விளக்கங்களை வந்து திருச்சபை கொடுத்திருக்குன்னு நாங்க பார்க்கும்போது முதலாவதாக வர்றது வந்து நிச்சயன் கவுன்சில் ஆஃப் நிச்சயான்னு சொல்ற ஒரு பொதுச் சங்கம் கூட்டப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் தெரியும் எங்களுக்கு ஜெருசலேம் சங்கம் கூட்டப்பட்டிருக்கு. அது வேதாகமத்துல இருக்கு வந்து. அது வேற ஒரு பிரச்சனைக்காக வந்து அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் வந்து. இது என்ன பிரச்சனை அது? அது வந்து விருத்த சேதனம் அவசியமா, கிறிஸ்தவராக முன்ன யூதர் ஆகணுமா, யூதராகி எல்லா சட்டங்களையும் ஃபாலோ பண்ணி சர்க்கம்சிஷன் செஞ்சு அதுக்கு பிறகுதான் வந்து நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஆகலாமா அப்படின்றதான் எல்லாருமே நினைச்சாங்க தொடக்கத்துல. ஆனா அப்போஸ்தலருடைய அனுபவம், பேதுரு, யோவான், இவங்களுடைய பேதுரு, பவுலுடைய அனுபவம், மற்ற சீடர்களுடைய அனுபவம், பிலிப்புடைய அனுபவம் சமாரியால யூதர் ஆகாமலே அவங்க டைரெக்டாவே தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. சோ அதுக்கு பிறகுதான் அந்த 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 எருசலேம் சங்கம் வந்து இல்ல, நீங்க வந்து அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் நினைக்கிறோம் அந்த அப்போஸ்தலர் பணியில அதுக்கான அந்த சங்கமே அதுல விவரிக்கப்பட்டிருக்கு வந்து. இப்ப கவுன்சில் ஆஃப் நிச்சயான்னு சொல்லக்கூடியது அல்லது வந்து நிச்சயா பொது சங்கம் என்று சொல்லக்கூடியது 315 நடக்குது. இந்த டேட்ஸுகள், இந்த பேர்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதுல முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னா, ஆரியஸ் என்ற ஒரு குருவானவர், அவருடைய கருத்து எப்படின்னு சொன்னா, ஜேசு கடவுளால படைக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த படைப்பு, அவரும் தந்தையாகிய இறைவனும் ஒன்று அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஜேசு வந்து படைக்கப்பட்டவர், ஆனா ஜேசுவும் அவர் ஒரு இறைவன் இல்லை. தந்தையாகிய இயேசு வந்து கடவுள் அல்ல, அப்படி அந்த கடவுள் இயேசு கடவுள் அல்ல அப்படி என்று சொல்லி அவர் படைக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு ஒரு ஹெரசி தான் ஆரியஸ் உடைய ஹெரசி. அவ திருச்சபை என்ன செய்யுது என்று சொன்னா, இயேசு வெறும் படைப்பு அல்ல, அவர் எங்களுக்கு தெரியும் வேதாகமத்திலே இருக்கு வந்து அவர் தொடக்கத்திலேயே இருந்தவர். தொடக்கத்திலேயே தொடக்கத்துல இருந்தவர் என்று சொன்னா தந்தை மகன் தூய ஆவி படைப்பின் தொடக்கத்துல ஆதியாகமத்திலையும் பார்க்கிறோம், யோவானுடைய 1வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம் வந்து ஆண்டவர் வந்து இயேசு ஆண்டவர் வார்த்தையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி. ஆம், தூய ஆவியானவர் இருந்தார் வந்து உலகம் படைக்கப்படுற தருணத்துல தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜேசு எங்க அப்படின்னும் போது அந்த வார்த்தை, தந்தை பேசுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி சில சில நேரங்கள்ல வந்து பழைய ஏற்பாட்டுல எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இந்த பரம திருத்துவத்தினுடைய இருப்பு, 3 பேரும் இருக்கிறது தெரியும். சில நேரங்கள்ல வந்து எங்களுக்கு அது ஒப்வியஸா தெரியாது வந்து, அதனால நாங்க சொல்ல முடியாது அவங்க இல்லாம இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா திருச்சபையினுடைய படிப்பினை எப்படின்னு சொன்னா, அவர் வெறும் படைப்பல்ல, அவர் தந்தையோடு ஒரே பொருளானவர். அதான் சொல்லுவாங்க consubstantial அப்படின்னு சொல்லி எங்களுடைய விசுவாச அறிக்கையிலே நாங்க சொல்லுவோம் அது. அவர் ஒரே பொருளானவர் அப்படின்னு சொன்னா தந்தை மகன் தூய ஆவியானவருடைய நிலை வந்து அவங்க உண்டு. இப்ப நாங்க சில இப்ப வந்து தந்தையை வந்து ஒரு பிரமிட் மாதிரி, தந்தை தொப்புல இருக்கிறாரு, அதுக்கு பிறகு ஜேசு, அதுக்கு பிறகு தூய ஆவியானவர்ன்றது கூட அது பிள்ளதான் வந்து. இவங்க 3 பேருமே வந்து ஒரே ஒரே லெவல்ல இருக்கிற கடவுளுடைய கடவுளானவர், ஆனா ஒரே மனிதரானவர், ஒரு ஒரே 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 பொருளானவர். அவங்களோட சப்ஸ்டன்ஸ் வந்து உண்டு. இப்ப நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு போகுது உங்களுக்கு விளங்கம் வந்து இது சப்ஸ்டன்ஸ்ன்றது என்ன ஆஹ் என்று சொன்னா அவங்க ஆஹ் இப்ப ஆக்சிடென்ட்ஸ், ஓகே ஓகே, இது வந்து அரிஸ்டோட்டலுடைய பிலாசபில இது வந்து தெளிவா வரும். அதாவது பாருங்க, ஒரு விஷயத்துக்கு சப்ஸ்டன்ஸ், இப்ப நற்கருணையில வந்து நற்கருணை ஏற்படுற மாற்றத்தை பார்த்தோம்னு சொன்னா இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு. நற்கருணையை நற்கருணை வந்து முதல் அப்பம் அப்பம், ஓகே. எல்லா பொருளுக்கும் 2 விஷயம் இருக்கு அரிஸ்டோட்டில் சொல்லுவார். அதான் பிறகு வந்து தோமஸ் எக்வைனஸ் அரிஸ்டோட்டலுடைய பிலோசபியை தான் வந்து கிறிஸ்டியனைஸ் பண்ணுவார். இப்ப எப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு ரெண்டு ரெண்டு விடயம் இருக்கு. அதாவது சப்ஸ்டன்ஸ் சொல்றது அப்படின்னு சொன்னா அடிப்படையில் அது என்ன அப்படின்றது. அதுக்கு பிறகு ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்ற இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வெளியில அதனுடைய ஐம்புலன்களால உணரக்கூடியது தான் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது. இப்ப ஒரு ஒரு அப்பத்தை எடுத்தோம்னு சொன்னா, திருப்பலியில பாவிக்கிற அப்பம், அது கான்சக்ரேஷனுக்கு முதல் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்ன அந்த ஃபாதர்ஸுடைய அந்த செபம் சொல்லி தூய ஆவியினர் நிழல்றதுக்கு முதல்ல வந்து அது
அதனில் இருக்கக்கூடிய தன்மை என்ன? அப்பமா இருக்கும். அப்பத்துக்குரிய வெளி அடையாளங்களும் இருக்கு. அதுக்கு உள்ள இருக்கிற தன்மையும் அது அப்பந்தான். சரியா? அதுக்கு உள்ளே இருக்கிற தன்மையும் அப்பந்தான். அதுதான் சப்ஸ்டன்ஸ் சொல்றது. உள்ளே இருக்கிற தன்மை அப்பம். ஆக்சிடென்ட்ஸ் சொல்றது வெளியில இருக்கு. அதோட கலர் வெள்ள, அதோட சுவை அப்பத்துக்குரிய சுவையெல்லாம் இருக்கு. இப்ப பூச நேரத்துல ஃபாதர் அந்த செபத்தை சொல்லி அந்த கான்சக்ரேஷன் செபம் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அதுல ஒரு மாற்றம் நடக்குது. டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லி திருப்பலியில நடக்கிற ஒரு விஷயம். அதுல என்னன்னு நடக்குன்னு சொன்னா ஆக்சிடென்ட்ஸ்ல மாற்றம் இல்லை. ஆக்சிடென்ட்ஸ்ல மாற்றம் இல்லைன்னு சொன்னா வெளியில தோன்றக்கூடிய கலர்லயோ சுவையிலையோ எதுலையுமே மாற்றம் இல்லை. ஆனா உள்ளுக்கு மாறி இருக்கு. சப்ஸ்டன்ஸ்ல மாறி இருக்கு. என்ன சப்ஸ்டன்ஸ்? இதுவரைக்கும் அப்பத்தின குணமா இருந்தது, இப்ப ஆண்டவர் இயேசுவின் உடலா மாறிப்பது. அப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்றதை நான் விளங்கப்படுத்த வர்றேன். இப்ப இந்த இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா திருச்சபையினுடைய முடிவு, அதாவது இயேசு படைக்கப்பட்டவர், அவர் கடவுளுடைய கடவுளானவர் என்றதுதான் இதனுடைய இது. அதாவது சப்ஸ்டான்ஷியல் கான்சப்ஸ்டான்ஷியல் என்று சொல்லும்போது அவருடைய ஒரே இருப்பு எப்பொழுதுமே கடவுளானவர், கடவுளுடைய ஒரே பொருளானவர், ஒரே தன்மையில இருக்கிறவர் அப்படி என்பது, அதாவது உண்மையான கடவுள் என்று கவுன்சில் ஆஃப் நிச்சயா விசுவாச பிரகரணமாக அறிவிச்சு. இது முதலாவது பொது சங்கத்தினுடைய இது அதுக்கு அப்படி நாங்க போனோம்னு சொன்னா ரெண்டாவது பிரச்சனை வருது. ஸோ இந்த டேட்ஸ் நீங்க கவனம் வச்சுக்கொள்ளணும். அதாவது 4ஆம் நூற்றாண்டுல தான் இந்த பிரச்சனைகள் பெருசா கொண்டிருக்கு. திருச்சபையில ஒரு பேதங்களா வந்தது. அதாவது முதல்ல இருந்த அந்த என்னன்னு சொல்றது மறைசாட்சியருடைய அந்த காலம் அது முடிஞ்சு 311 கான்ஸ்டன்டைன் பேரரசர் கிறிஸ்தவத்தை அரச மதமா, அவர் ஒரு ரோமை பேரரசு முழுவதும் கிறிஸ்தவமா தழுவின உடனே இப்ப பிரச்சனை திருச்சபைக்கு உள்ள உருவாகுது இந்த மாதிரியான கருத்துக்கள். இப்ப ஆக்களுக்கு வெளி ரத்தம் சிந்துற பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரியாக இருந்து ஒரு ஒரு கதைகளோ ஒரு ஒரு விஷயங்களுக்குள்ள குழப்பங்கள் அதிகமாற ஒரு ஒரு டைம் தான் இது. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா 325 அப்புறம் 381 இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. ஆஹ் அப்போலோ அப்போலினாரிஸ் அப்போலினாரிஸ் அல்லது அப்போலினாரியுஸ் என்று சொல்றவர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜேசுவுக்கு மனித உடல் இருந்தது, ஆனால் மனித ஆன்மாவுக்கு பதிலாக தெய்வீக வார்த்தையே இருந்தது என்று கூறி அவரது முழுமையான மனித தன்மையை மறுக்கிறார். மனித தன்மை முழுவதுமாக இருக்கல அப்படின்ற ஒரு ஒரு பேதகம் அப்படின்னு சொன்னா இயேசு எப்பயுமே மனிதராக எப்பயுமே கடவுளா இருக்கல. முழுமையான தெய்வீக தன்மை அவருக்கு இருந்து முழுமையான மனித தன்மை எப்பயுமே இருக்கல. ஒரு சில நேரங்கள்ல அவர் முழுமையா தெய்வீக தன்மையா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா அவங்க எதை மறக்கிறாங்கன்னு சொன்னா, ஜேசுநாதருடைய பாடுகள் மரணம் இது எல்லாமே அவர் அந்த பெயின் அவர் அனுபவிக்கல, அந்த துன்பத்தை அனுபவிக்கல என்ற மாதிரியான கருத்துக்கள் தான். அப்ப அதுக்கு திருச்சபை என்ற முடிவு என்னன்னு சொன்னா, கான்ஸ்டாந்தினோபிள் என்ற இடத்துல திருச்சபை ஒன்றாகும். இந்த பேர்கள் எல்லாமே எதுன்னு சொன்னா அந்த இடத்துல கூடிய சங்கங்கள். ஜெருசலேம் சங்கம் விட ஜெருசலேமில் தொடங்கி கூடின சங்கம். இந்த நிச்சயான்ற இடத்துல கூடின சங்கம். கொன்ஸ்டாந்தினோபிள்ல கூடின சங்கம். வத்திகான் சங்கம் விட வத்திகான்ல கூடின சங்கம். ஓகே. அப்ப திருச்சபையின் முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு முழுமையான தெய்வீக தன்மையும் உண்டு, முழுமையான மனித தன்மையும் உண்டு, உடல் மற்றும் பகுத்தறிவுள்ள ஆன்மா உண்டு என்று திருச்சபை உறுதிப்படுத்திச்சு. ஸோ இதை நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க பாடமாக்கி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரிதான். அதே பிறகு எஃபேசியனுக்கு எழுதிய திருமுகம் என்று சொல்ற அந்த இடத்துல நடந்த ஒரு கவுன்சில் 431 இது 3வது இது. ஸோ கியரை பார்த்தீங்கன்னா 381க்கு பிறகு 431 ஒரு கவுன்சில் ஒன்று வருது. ஸோ இதெல்லாம் அதே காலத்துல உருவான எல்லாமே ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்து ஒரு டைம்ல அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா வெடிக்கும் போது அதுக்கு பிறகு கவுன்சில் கூறுற இயர் தான் இது. எப்ப இந்த கவுன்சில்கள் ஒன்றா கூடிச்சு அப்படின்னு சொல்லி பொது சங்கம் கூடின ஆண்டுகள் தான் இது. அப்ப இந்த டைம்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நெஸ்டோரியஸ் என்று சொல்றவர் இது சரியான ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சனையா இருந்துச்சு திருச்சபையில. நெஸ்டோரியஸ் உடைய போதனை எப்படின்னு சொன்னா, ஜேசுவிடம் தெய்வீக மனிதம் என்று இரு தனித்தனி ஆட்கள் இருந்தனர். இயேசு ஒருவரான 2 ஆட்கள் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. அப்ப மரியாளுடைய இறைவனின் தாய் அல்லது மரியாள் பெற்றுக் கொடுத்தது ஜேசு என்ற மனித ஜேசுவை தான் பெற்றுக் கொடுத்தாங்க.
எங்கட புரொட்டஸ்டாண்ட் நிறைய பேர் இந்த இதோட கொஞ்சம் நெருங்கி போகக்கூடிய ஆட்கள் தான். இதனாலதான் அவங்களும் வந்து மரியாதை மறுக்கிறதுக்கான ஒரு காரணம் இதுதான் வந்து ஒரு தெய்வீக ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை மறுக்கிற ஒரு ஒரு கொள்கை தான். அதாவது உடல் மறுக்கிறேன்னு சொன்னா இரண்டு தனித்தனி ஆட்கள். இயேசுன்றது ரெண்டு தனித்தனி ஆட்கள். ஒன்று ஒரு ஆட்கள் என்று சொன்னா ஒன்று தெய்வீக தன்மை உள்ளவர், மற்றது மனித தன்மை உள்ள இரண்டு தனித்தனி ஆட்கள். ஆனால் ஒரே ஆளா இருக்கிறார் அப்படின்ற ஒரு இமேஜின் பண்ணி நீங்க பார்க்கணும். அப்ப மரியாள் வந்து பெற்றுக் கொடுத்தது யாரு என்று சொன்னா மனித இயேசுவை தான் அவர் பெற்றெடுத்தார். அவைதான் அவரை கடவுளுடைய தாயின்னு அழைக்கக்கூடாது, தியோட்டோபோஸ்ன்னு அழைக்கக்கூடாது அப்படின்றதான் அவருடைய ஆஹ் போதகமா பேதகமா இருந்தது, அவருடைய போதனையா இருந்துச்சு. ஆனா திருச்சபை என்ன செய்யுதுன்னு சொன்னா இயேசுல இரண்டு இயல்புகள் இருந்தாலும் அவர் ஒரே ஆள். அவர் இரண்டு இயல்புகள் இருக்கு, ஆனால் ஒரே ஆள். அவை அன்னை மரியாள் வந்து உண்மையாகவே இறைவனின் தாய். தியோட்டோகோஸ் அப்படின்னு சொன்னா வந்து இறைவன் தியோண்ட இறைவனை வந்து தாங்குகிறவள் தான் தியோட்டோகோஸ் அப்படின்றது என்ற விசுவாச கோட்பாடு வரையறுக்கப்பட்டது. சோ இது வந்து மரியாயல் மேரியாலஜி நீங்க படிக்கும் போதும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தியாலஜிக்கல் ஒரு ட்ருத் உண்டு. இது வந்து இறைவனின் தாய், மரியாள் இறைவனின் தாய் என்றது முதலாவது விசுவாச கோட்பாடு வந்து இந்த நேரத்துல வந்து உறுதிப்படுத்தப்பட்டது வந்து. சோ இது மூன்றாவது வந்து எபேசியருடைய பொதுச்சங்கம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நாலாவது பொதுச்சங்கம் வந்து கவுன்சில் ஆஃப் கல்ச்சர்தன் என்று சொல்றது வந்து கால்செதோன் பொதுச்சங்கம் 451. இந்த டைம்ல என்ன முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா யுத்திகஸ் அல்லது யுத்கஸ் என்று சொல்றவர் வந்து ஜேசுவின் மனித இயல்பு அவரது தெய்வீக இயல்போடு கலந்து மறைந்து விட்டது. இதுல ஒரு சின்ன எல்லாமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். இப்ப நாங்க 2000 வருஷத்துக்கு பிறகு இதை பார்க்கும்போது இவங்களுக்கு வேலை இல்லாம சும்மா இருந்து நிறைய யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிப்போம். ஆனா தியோலஜிக்கலா இது பார்க்கும்போது இதுல பிரச்சனைகள் சீரியஸா ஃபெய்த்தை எஃபெக்ட் பண்ணும். அது இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, இயேசுவின் மனித இயல்பு அவரது தெய்வீக இயல்போடு கலந்து மறைந்து விட்டது. மொனோபிசிசம் அப்படின்ற ஒரு இது வந்து அப்ப இப்படி சொல்லும்போது இயேசு எப்பயுமே வந்து தெய்வீக இயல்போடையே தான் அவர் இருந்தார் அப்படி என்று சொல்லி நாங்க நினைக்கக்கூடிய இது வந்து மனிதனா இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருக்கு அவருடைய வேதனைகளோ அவருடைய உணர்வுகளோ எதுவுமே இருக்கல. ஆனா அவர் பாவம் தவிர மற்ற அனைத்துல மனிதராக இருந்தார் அப்படின்றதுதான் திருச்சபையினுடைய படிப்பினை. சோ இதுல பாருங்க முடிவு அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான மைல்கல் இது ஒன்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து குழப்பமின்றியும் மாற்றமின்றியும் பிரிப்பின்றியும் பிளவின்றியும் இரு இயல்புகளில் ஒரே ஆளாய் விளங்கினார் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து குழப்பமின்றி சில நேரம் மனிதரா, சில நேரம் இறைவனா, சில நேரம் அப்படி அந்த மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் இருக்கு. வந்து சில நேரத்தில் அவர் அழுகிற நேரம் அவர் ஃபுல்லா மனுஷனா இருந்தார், சிலுவையில் அவர் அப்படியான தியாலஜியல் ஐடியாக்கள் எல்லாம் இதுல இருந்து வர்ற பிரச்சனைகள் தான். ஆனா அப்படி அந்த மாதிரியான குழப்பம் இல்லை. அவர் எந்த நேரமுமே ஒரே நேரத்துல எப்பயுமே அவர் ரெண்டு இயல்புகளோடையுமே பூரணமாக இருந்தார். அதாவது இறை இயல்பும் மனித இயல்பும் இந்த நேரமுமே அவருக்கு பூரணமாக இருந்துச்சு அப்படின்னு தான் திருச்சுவினுடைய படிப்பு. அது எப்படி படிப்பினை எந்த குழப்பமின்றி மாற்றமின்றி பிரிப்பின்றி பிளவின்றி இரு இயல்புகளில் ஒரே ஆளாய் விளங்கினார் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. சோ இந்த அதாவது நாங்க பார்க்கிறோம் 5 கல்சுதன் 1 2 3 4 5 4 நிச்சயா, கான்ஸ்டன்டைன், கான்ஸ்டாந்தினோபிள், எஃபேசுஸ், சால்துதன். ஓகே, இந்த நாலு சங்கங்களையும் நீங்க அதாவது இது வந்து தொடக்க கால கிறிஸ்தியலுடைய வளர்ச்சியை நாங்க பார்க்கும்போது இந்த வரலாற்றுல 4 கவுன்சில் பேசிக்கா முக்கியமான கவுன்சில் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா அப்ப இந்த வரலாற்றுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சமரியா பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்தியல் டொக்மா இப்படி கத்தோலிக்க திருச்சபையினுடைய டொக்மா என்று சொன்னா இந்த வரலாற்று வளர்ச்சிக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை இன்று வரை போதிக்கும் அதிகாரபூர்வ கிறிஸ்தியல் கோட்பாடு இதான். உண்மை கடவுளும் உண்மை மனிதன். எங்களுடைய விசுவாச அறிக்கையில நாங்க ஞாயிற்றுக்கிழமை சொல்ற விசுவாச அறிக்கையில வந்து இதுதான் நாங்க ப்ரே பண்ணுவோம். அது இதுதான் நாங்க அறிக்கை எழுதுறோம். அது உண்மை கடவுளும் உண்மை மனிதருமானவர்.
இயேசு கிறிஸ்து வெறும் மனிதரோ அல்ல வெறும் கடவுளோ அல்ல. அவர் ஒரே நேரத்துல முழுமையான கடவுளாகவும் முழுமையான மனிதராகவும் இருக்கிறார். ஒரே ஆள் இரு இயல்பு. அவரிடம் தெய்வீக இயல்பும் மனித இயல்பு ஆகிய இரண்டு இயல்புகள் உள்ளன. ஆனால் அவை இரண்டும் பிளவுபடாமல் ஒரே தன்மையில ஒன் டிவைன் பர்சன் ஒன்றாக இணைந்திருக்கு. அது இரண்டாவது முக்கியமானது. மூன்றாவது ரெண்டு வில், அவருடைய சித்தங்கள், வில் என்று சொல்றது அவருடைய இன்டென்ஷன்ஸ். வில் என்றது வில் பவர் என்ன வில். மூன்றாவது அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் சங்கத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு இயேசுவின் தெய்வீக சித்தம் அல்லது மனித சித்தம் என்று இரண்டு சித்தங்கள் இருந்தன. ஆனால் அவரது மனித சித்தம் அப்பொழுது தெய்வ சித்தம் முழுமையாக கீழ்ப்படிந்திருந்தது தெளிவுபடுத்து. இரண்டு சித்தங்கள், வில் வில் வந்து இரண்டு இரண்டு வில், ஆனா அது ஒரே மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரே வில் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிறோம். சோ பிறகு எங்கிட்ட மறைக்கல்வி கட்டீசம் கேத்தலிக் சர்ச் 464 நாங்க பார்த்தோம் சொன்னா, கடவுளுடைய மகன் மனித உருவெடுத்தார் என்னும் மறைபொருள் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் உண்மையான கடவுளாகவும் உண்மையான மனிதராகவும் இருக்கிறார் என்ற விசுவாச உண்மையை உள்ளடக்கியது. இது பேசிக்கான அடிப்படையான எங்களோட விசுவாச அறிக்கை வந்து தொடக்கத்துல. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே மூவ் பண்ணி முன்னுக்கு வந்தோம்னு சொன்னா, மத்திய காலம்ன்றதும் மாடர்ன் பீரியட்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களை நாங்க பார்க்கலாம். வந்து ஒரு 7 minutes இருக்கு. ஓகே, இப்ப மத்திய காலத்துல தோமஸ் அக்வைனஸ் ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த கொஞ்சம் இன்டர்நெட் இருக்கா? ஓகே, தோமஸ் அக்வைனஸ் உடைய காலத்துல, அதாவது குறிப்பா 13ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ கோட்பாடுகளை வெறும் விசுவாசமாக கருதாமல் பகுத்தறிவு மற்றும் தத்துவத்தின் பிலோசபியின் துணையோடு விளக்குகிற ஸ்கொலாஸ்டிசிசம் என்று சொல்ற இந்த காலம் தான் இந்த இந்த காலம். அப்ப இந்த டைம்ல தான் வந்து தியாலஜி வந்து இன்னொரு அகடமிக்கலா வந்து உருவெடுக்கிற ஒரு காலம் 13ஆம் நூற்றாண்டு இந்த இந்த மத்திய காலத்துல வந்து. அதுல தோமஸ் அக்வைனஸ், மற்ற அகுஸ்தினர் பழைய முதல் காலத்திலேயே வந்துடுவாரு. தோமஸ் அக்வைனர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து. ஓகே, இப்ப இந்த ஸ்கொலாஸ்டிசிசம் என்று சொல்ற இந்த காலத்துல வந்து தோமஸ் அக்வைனஸ் எழுதிய சும்மா தியோலஜியான்னு சொல்ற இந்த நூல்ல இது ஆழமா விளக்குறாரு. இறையியல் என்னது, மனித உருவெடுத்தலுடைய தேவை என்ன, இன்கார்னேஷன், கடவுள் ஏன் மனிதனாக வர வேண்டும் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை வந்து அவர் விளங்கப்படுத்துறார். மனுக்குலம் செய்த, இதை பாத்தீங்கன்னு சொன்னா, மனுக்குலம் செய்த மனிதர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யவும் மனிதனை மீண்டும் கடவுளோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் மனிதனாக உருவெடுப்பதே மிகச்சிறந்த நீதியான வழி என்று அக்வைனஸ் விளக்குறார். அதாவது ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த அந்த ஏமாற்று சதியில வந்து ஆதாம் அல்லது மனிதர்கள் வந்து விழுந்துடுறாங்க. கடவுள் வந்து கடவுள் ஒரு ஒரு பெரிய ஒரு பாவம் உண்டு. கடவுளை வந்து காயப்படுத்திய ஒரு பாவத்தை சரி செய்யறதுக்கு எவ்வளவுதான் மனித ரத்தமோ அல்லது எவ்வளவுதான் ஆடு மாடுகள் ரத்தமோ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாலும், பழைய ஏற்பாடுல அப்படிதான் நடந்து கொண்டு வந்தது, அது ஈடாக முடியாது. என்னடா கடவுளுடைய, இப்படி யோசிப்பேன், கடவுள் வந்து காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுங்க, அந்த அந்த காயப்பட்டிருக்கிறார் என்று சொல்றது கரெக்டா இல்ல. ஆனா ஓகே, நான் வந்து மனிதனை படைச்சேன், அவனோடு நான் சமனான், அவனோடு சமன் இல்லை, அவனோட உறவு கொள்ளணும் என்று சொல்லி, அவனோட ஒரு உறவு நான் வச்சு கொள்ளணும் என்று சொல்லி மனிதனை படைக்கிறார். தன் அருளை பகிர்ந்து கொள்ளணும் என்று மனிதனை படைக்கிறார். ஆனா மனிதன் படைக்கப்பட்டவங்க. ஆனா இந்த மாதிரியாக பாவத்துல விழுந்த பிறகு கடவுள் ஹேர்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேர்ட்டை போக்குறதுக்கு எவ்வளவுதான் பரிகாரம் செய்தாலும் அது சரி வருதில்லை. ஆகவேதான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டியது. கடவுளுடைய இரண்டாவது ஆள், கடவுள் தன்மையில இருக்கக்கூடிய இரண்டாவது ஆள், அவர் கடவுளாகவும் இருக்கணும். அப்பதான் வந்து கடவுளுடைய அந்த காயப்பட்ட அந்த அந்த லெவலுக்கு, அந்த அந்த ஹை லெவல்ல இருக்கக்கூடிய அந்த காயத்தை குணமாக்குறதுக்கு கடவுள்
தன்மை, கடவுள் தன்மையில் இருக்கிறவர், கடவுளா இருக்கிறவர் தான் அதுக்கான பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர் மனிதனையும் ரிப்ரசென்ட் பண்ணணும், ரெண்டு பேரையும் ரிப்ரசென்ட் பண்ணணும்ன்றா நீங்க மனசுல வச்சுக்கணும். அதான் தோமஸ் எக்வினஸ் விளங்கப்படுத்துவார். அவர் கடவுளாகவும் இருக்கணும், அதே நேரத்துல மனிதனாகவும் ஒரே நேரத்துல இருக்கணும். அப்பதான் அந்த பலி மறுபடியும் ஒப்புரவாக முடியும், மறுபடியும் மனிதர்கள் அருள் நிலைக்கு தூக்க முடியும், அல்லது போனா அந்த அருள் நிலைக்கு மனிதர்கள் உயர்த்த முடியாது. அப்ப இப்ப பார்த்தோம்னு சொன்னா கல்சுதன் சங்கம் முதல்ல நாங்க பார்த்த இந்த இந்த கல்சுதன் சங்கத்துல இயேசுவின் மனித இயல்பு அவரது தெய்வீக இயல்போடு கலந்து மறைந்து விட்டது அப்படின்னு சொன்ன அந்த கதைக்கு திருச்சபை சொல்லக்கூடிய படிப்பினை எப்படி? இயேசு கிறிஸ்து குழப்பமின்றியும் மாற்றமின்றியும் பிரிவின்றியும் பிளவின்றியும் இரு இயல்புகள்ல ஒரே ஆளாய் விளங்கினார் அப்படின்னு சொல்றது. இந்த நேரம் அவர் கடவுள் மனிதன் என்ற அந்த ஒரே இயல்பு, தெய்வீக இயல்பு அப்படி ஒரே இதாவே இருந்தார் அப்படின்ற அந்த அந்த உண்மையை அரிஸ்டோட்டலுடைய தத்துவ கொள்கையை பயன்படுத்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின இந்த விஷயம் தான். அதாவது பாருங்க, இப்ப அரிஸ்டோட்டலுடைய தத்துவ கொள்கையை பயன்படுத்தி விளக்குறார் தோமஸ் அக்வைனஸ். அதாவது இயேசுவினுடைய மனித இயல்பு என்பது கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்திய ஒரு கருவி போன்றது. ஆனால் அது சுயாதீனமான பகுத்தறிவுள்ள முழு மனித இயல்பு என்பது நிலைநாட்டுறது. அதாவது இயேசு ஒரே ஆள்ல இருந்த இரண்டு இயல்புகள். நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி அவர் கடவுளாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஆகவேதான் அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும் போது அந்த கர்மான்னு சொல்ற அந்த விஷயம், ஒரு விஷயம் நாங்க செஞ்சோம்னா அதுக்காக அதுக்கான விலையை ஒருத்தர் கொடுத்தாகணும். விலை ஒரு 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 பாவம் செய்யப்பட்டிருக்குண்டா மற்ற மதங்கள் எல்லாம் சொல்றது அதற்கான பழிய பாவம் செய்ததை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்தே ஆகணும், அல்லது போல அந்த கர்மா அப்படியே இருக்கும், அது சுத்தி கொண்டே இருக்கும்ன்றத மற்ற மதங்கள் ஒவ்வொரு ஒரு விதத்துல சொல்லிக் கொண்டிருக்கும். கிறிஸ்தவம் அதான் சொல்லு. கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? ஓகே, அதுல இருக்கிற மாற்றம் என்னன்னு சொன்னா, ஓகே, அந்த கர்மாவுக்கு அந்த பாவத்துக்கான பழியை இயேசு சுமந்து கொண்டார், அதற்கான பழியை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவரை இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்றவர்கள் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான வழி இருக்கு. சோ நாங்க என்ன செய்யணும்? இப்ப நாங்க அதான் எங்களுக்கு திருமுழுக்கு இருக்கு, பாவ அறிக்கை இருக்கு, எங்களோட அருள் சாதனங்கள் எல்லாமே, அருள் சாதன வாழ்க்கைன்றது திருப்பள்ளியிலே நாங்க எங்களோட பாவங்களை அறிக்கை எழுதுறது எல்லாமே என்னன்னு சொன்னா அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கல்ல இருந்து நாங்க எங்களை மீட்டுக் கொள்வதற்கான வழிகள் அதற்கான பலியை என்ன அதுக்கான நடந்திருக்குன்னு சொன்னா இயேசு அதற்கான ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அதற்கான பலியை அவர் கொடுத்து விட்டார் என்றதுதான் அதுக்கான காரணம். ஓகே, அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. அதாவது ஜேசுனுடைய இயல்பு. இதுல நான் 1 மினிட்ல கட் ஆயிடும். தூங்கிட்டீங்களோ தெரியும்.